வணக்கம். கோபி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர். அந்த வன்னியரசு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடன் வாங்குறத பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. கடன் வாங்குறத பத்தி நீங்க 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க ஒரு மாதத்திலே கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல வாங்கிட்டாங்க, இது பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் விமர்சனம் பண்றாரு. வன்னியர் சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி வாங்குறது தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதன் அடிப்படையில அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா திரள் நிதி வாங்குறதுன்றது எல்லா கட்சிகளுமே வாங்கிட்டு இருக்காங்க. இப்பவும் சமீபத்துல நடந்த மாநாட்டுக்கு விசிகா திரள் நிதி வாங்கி தான் அவங்க மாநாடெல்லாம் நடத்தினாங்க. தொடர்ச்சியா திரள் நிதி வாங்கிட்டு தான் இருக்காங்க. வன்னியரசு அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிறேன். அதனால திரள் நிதி அப்படின்றது ஒரு கேவலமானது கிடையாது. எதனால அந்த விமர்சனம் வருது? 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையே பண்ணார். ஆனா இந்த கடன் எல்லாம் சொல்லி நான் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்க மாட்டேன், இந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றணும்னு தெரியும், அதுக்கான வருவாய் எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதத்திலே 20,000 கோடியை கடன் வாங்கியிருக்காருன்றனால்தான் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. சரி, 20,000 கோடி கடன் வாங்கினாங்க, அரசுக்கான வருவாயை அதிகரிக்கிறதுக்கு அந்த கடன்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. இல்ல அவர் கொடுத்த வாக்குறுதியில நிறைவேற்றுறதுக்காக அந்த கடன் எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. எல்லாமே முந்தைய அரசு என்னென்ன அளவுல கொடுத்துருந்தாங்களோ அதைத்தான் கொடுத்துருக்காரு. ஆனா இவரு முன்னாடி தங்கம் தாலிக்கு தங்கம் கொடுத்தது 4 கிராம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க 718 கோடி அறிவிச்சிருந்தாங்க. இவர் இன்னைக்கு 8 கிராம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம், அவரும் அதே தொகையை தான் அறிவிச்சிருக்காரு. அப்ப அன்னைக்கு வித்த 2024 காலகட்டத்துல தங்கத்தின் விலைவாசி என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி என்னன்றதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ அதே நிதியில எப்படி 8 கிராம் தங்கத்தை வாங்க முடியும்? இன்னைக்கு ஏறத்தாழ 1 லட்ச ரூபா ஒரு கிராம் விற்குது. அப்போ நம்ம ஒரு பவுன் விற்குது. அப்ப அந்த 1 பவுன் நகையை 1 லட்ச ரூபா விற்கிறத இவங்க அந்த 718 கோடியில எப்படி ஆண்டொன்றுக்கு நடக்கக்கூடிய 1,20,000 திருமணங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் போக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இவர் மகளிருக்கான 2,500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாரு, அது கொடுக்கல. இலவசமா பேருந்துகள்ல எங்க வேணா பயணிக்கலாம், மகளிர் எங்க வேணா தமிழ்நாட்டுல எந்த மூலைக்கும் சென்று வரலாம், அந்த திட்டத்தை ஒரு நிறைவேற்றல. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒரு 4,000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாரு, அந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் அந்த திட்டத்தெல்லாம் நிதியில இருந்து, அரசு நிதியில இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, அவருடைய சொந்த காசுல இருந்து கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறதா பல காணொலிகள் இருக்கு. அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அண்ணா வன்னியரசு அவர்கள் முதல் முறையா ஒரு அமைச்சராயிருக்கீங்க. இது போல ஒரு சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் முன்வைக்காம ஒரு ஆக்கப்பூர்வமான வாதங்களை நீங்க சட்டமன்றத்துல முன்வைங்க. உங்க அரசை, நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அரசை நோக்கி கேளுங்க, மக்களுக்காக பெற்றுக் கொடுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க சௌமியா அன்புமணி அவர்கள் எந்த அளவுல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சில விஷயங்களை பேசுறாங்கன்றத நீங்க உற்று நோக்கணும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பேசுனதுலயே ஓரளவு தெளிவான விஷயங்களை பேசிக்கக்கூடியது அவங்கதான். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, முதல்வர் எதற்காக தன்னிச்சையா கர்நாடகா போய் பார்வையிடணும், அது தவறான முடிவு. மேகதாது அணை இங்க கட்டக்கூடாது, அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒன்று திரட்டி இங்க இருந்து நம்ம டெல்லிக்கு போய் நம்ம உரிமையை வாங்கியிருக்கணும். அது போக கர்நாடகால இருந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தண்ணீர் அது கர்நாடகா தண்ணி இல்ல, மழை பெஞ்சு கேரளால அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சு கபினி அணை நிறைஞ்சி அதுல இருந்து வெளியேற்றக்கூடிய உபரி நீர் தான். நமக்கு கிடைச்சிருக்கிறது உபரி நீர் தானே தவிர நமக்கான உரிமை நீர் இல்லைன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கு தேவையானதை ஆக்கப்பூர்வமா ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா உங்க மேல ஒரு நன்மதிப்பு உயரும். அதை விட்டுவிட்டு இன்னும் நீங்க அந்த காலத்துல இருந்து பேசுற மாதிரியே நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குது, நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குதுன்னே பேசிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு காலமும் எடுபடாது. ஏன்னா நீங்க எந்த அளவுல உங்க கட்சி செயல்படுது, நீங்க எந்த அளவுல எல்லாம் நிதி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சு செயல்படுங்க. அண்ணன் சீமானவர்கள் இந்த நாட்டினுடைய வறுமையை போக்குறதுக்காக ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியாக்குவேன், நானே இயற்கை பண்ணைகள் அமைப்பேன், அந்த பண்ணைகள்ல விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து 25,000 ரூபாய் வரைக்கும் சம்பளத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஏளனம் பண்ணி சிரிச்சாங்க. இன்னைக்கு இந்த தாவேக அரசு என்ன பண்ணுது, வீட்டுக்கு வீடு ஆடு கொடுக்குறேன்னு. அப்ப ஆடு எதுக்கு மேய்க்கிறது கொடுக்காம என்ன பண்ணணும், அவுத்து விட்டுறணுமா? எதுக்கு கொடுக்குதா? அப்போ
ஆடு மாடு வளர்க்கறதுல செல்வம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் தெரிஞ்சுதானே நீங்க பட்ஜெட்ல போட்டு கொடுக்குறீங்க. அப்ப இதையே ஒரு அரசு வேலையா நாங்க செய்வோம்னு சொல்லும் போது எதுக்காக ஏளன பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கணும்? அதனால புரிஞ்சுக்கிங்க, ஆடு மாடு வளர்க்கறதுன்றது ஒரு அரசு பணியா இருந்ததுன்னா உண்மையாவே இந்த மக்களின் வாழ்வாதாரமும் இந்த நாட்டின் பொருளாதாரமும் உயரும். அதைத்தான் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி சொல்லுது. அதைத்தான் அடுத்த ஆட்சிக்கு வந்தாலும் நாம் தமிழர் கட்சி அதை உறுதியா செய்யும். அரசு மதுபானங்களை பாதுகாக்கிறதுக்கு குளிரூட்டப்பட்ட அறைகள் இருக்கு. இதுக்காக எல்லாம் நிறைய செலவிட்டு நிறைய மெனக்கிடுறாங்க. இந்த அரசு அப்பத்துல இருந்து இப்ப இல்ல, பச்சை கலர் தார்பாயை வாங்கினா அது அதிமுக அரசு, கருப்பு சிவப்புல தார்பாயை வாங்கினா அது திமுக அரசு, இன்னைக்கு மஞ்சள் சிவப்புல தார்பாயை வாங்கினா அது தாவேக அரசு. இந்த வண்ணங்கள் மட்டும்தான் மாறிட்டு இருக்கே தவிர இவர்களுடைய எண்ணங்கள் துளியளவுமே மாறல. தார்பாயை வச்சு அதுக்கு 10 கோடி 15 கோடின்னு ஒதுக்கி எத்தனை ஆண்டு காலமா அந்த நெல் மூட்டைகளை நம்ம மூடி வைக்க முடியும்? இப்படி நெல் மூட்டைகளை அரைகுறையா மூடி வச்சு அது நீர் போய் அங்கேயே முளைச்சு வீணாயிட்டு இருக்கு. இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்ல அதுல தப்பிச்சு நனைஞ்சு புழுத்து போன அரிசியை தான் இந்த ரேஷன் கடையில போட்டெல்லாம் இந்த மக்களை சாவடிக்கிறாங்க. எதுக்கு ஒழுங்கான இந்த 10 கோடி 15 கோடி ஒவ்வொரு முறையும் ஒதுக்குறது? அங்கங்க சின்ன சின்ன குடோன்களை கட்டி அந்த குடோன்ல பாதுகாத்துட்டு வந்தாங்கன்னா உண்மையாவே மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அரிசி நல்ல அரிசியா கிடைக்கும். இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையும் மேம்படும். அப்படியே இந்த ஆண்டுக்கு ஒவ்வொரு முறை நீங்க 10 கோடி 15 கோடின்னு ஒதுக்கி தார்பாயை வாங்குறதுக்கு பதிலா ஒரு ஆஸ்பெக்டா ஷீட்டு போட்டு இல்ல ஒரு தகரத்துல ஒரு ஷெட் அடிச்சு நீங்க வச்சீங்கன்னா கூட குறைந்தது ஒரு 5 to 10 ஆண்டுகள் அந்த ஷெட்டு தாங்கும். நிதி சுமையும் நமக்கு குறையும். விவசாயிகளுடைய வாழ்க்கையும் மேம்படும். மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நெல்லும் அரிசியும் தரமான அரிசியா கிடைக்கும். இதை விட இன்னைக்கு பட்ஜெட்ல ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, டாஸ்மாக்ல நீங்க ஆன்லைன் பேமெண்ட்டை பண்ணி நீங்க சரக்கு வாங்கிக்கலாம். நீங்க குடிக்கணும்னா நீங்க குடிமகன்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுல இருந்தே எந்த கடையில உங்க வீட்டு பக்கத்துல எந்த கடை இருக்கு, அதுல என்ன சரக்கு இருக்கு, அதுல என்னென்ன விதம் இருக்கு, என்ன ரகம் இருக்கு, அது என்ன விலை, எல்லாத்தையும் பார்த்து அதை ஆன்லைன்லயே பேமெண்ட்டை பண்ணிட்டு அந்த QR கோடை கொண்டு நீங்க டாஸ்மாக்ல காமிச்சிட்டு அந்த சரக்கை வாங்கிக்கலாம். குடிக்கிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த அரசு இன்னைக்கு ரேஷன் கடையில என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுதா மக்களால? ரேஷன் கடையில ஒவ்வொரு முறை பொருள் வாங்கினாலும் நீ கைரேகை வைக்கணும், கைரேகை வைக்கணும், கைரேகை வைக்க முடியாம எத்தனை பேர் திருப்பி அனுப்பப்பட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் முக்கியத்துவம் காட்டாம குடிக்கிறதுலயே நீங்க முக்கியத்துவம் காட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? அவர்களை விட நீங்க நவீனமயமாக்க வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 56,000 கோடி இந்த ஆண்டு டாஸ்மாக்ல வருவாயை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க டார்கெட் வச்சு வேலை செய்யறீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இப்படி இணையத்துல நீங்க ஆன்லைன் மூலயமாவே நீங்க சரக்கை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சூழலை கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, இணையத்தை பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேருமே இளையோர்கள். அந்த இளையோர்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடுன்னீங்க. QR கோடை எடுப்பான், குடிப்பான், மலர்ந்து கிடப்பான். இதுதான் நடக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க போட்ட கட்சிக்கே போட்டு பழகிட்டோம்னு சொல்லி திமுக அதிமுக போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப இவர் தான் வரப்போறாரு, இவர் தான் நம்பிக்கை நட்சத்திரம், பெரிய ஸ்டாரு, கெரியரின் உச்சத்தை உதறிட்டு வந்திருக்காரு, கவர்ச்சியா இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரு, அழகா இருக்காரு, ஸ்டைலா இருக்காருன்னு போட்டுட்டீங்க. என்ன மாற்றம் கிடைச்சிருச்சு? எந்த மாற்றமும் கிடையாது. இது வரைக்கும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் ஒரு மாசத்திலே கிட்டத்தட்ட 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கடன் வாங்குவாரு, 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு கடன் வாங்குவாருன்றதை சிந்திச்சு பாருங்க. 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தோம், இன்னைக்கு நம்மளுடைய மின் கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்படியே இருந்தீங்கன்னா மின் கட்டணத்தை செலுத்திட்டு வாயில விசில் வச்சு ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேற எந்த மாற்றமும் வராது. அறிவார்ந்து சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.